ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் ஆடி மாதம் விதை போட்டு இப்போ தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது மஞ்சளில் ஆரம்பிப்போம். இது மஞ்சள் நிறைய வச்சுருக்கேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் இதிலேயே அரைச்சிருவோம். இது இந்த இடத்துல பரங்கி வச்சு வளர்ந்துருக்கு. இது வருங்க திராட்சை எக்கச்சக்கமாக கொத்து வச்சுருக்கு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 100 கொத்தாவது இருக்கும். அவ்வளோ இருக்குது திராட்சை. நல்லா பழுக்கணும். நல்லா உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பழுக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாம். நிறைய திராட்சை இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அருமையாக இருக்குது. இதை நான் தரையிலேருந்து வச்சு வளர்த்தேன். பட் டெரஸ் கார்டனில் மாடியில் வைக்கல. தரையில் கார்டன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது தரையிலேருந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இது வச்சு ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த வருஷம் எல்லா இலையும் கிள்ளி விட்டோன்னா எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு திராட்சை. இது பரங்கி பிஞ்சு வச்சிருக்கு. இந்த இடத்துல இருக்கு ஒரு பிஞ்சு. அடுத்தது இது வாட்டர் ஆப்பிள். இந்த பக்கம் புடலங்காய், கொத்து பீர்க்கெல்லாம் இருக்குது. புடலங்காய் தான் ஒரே இடத்துல 5 காய் இருந்திருக்கு. இது ரோஜா நிறைய பூத்துது. இப்போ பூக்கலை. இப்போ இது நீட்ட புடலங்காய். இதுதான் எங்கள் ஸ்பெஷல் இந்த வருஷம். போட்டு இப்போ தான் வந்திருக்கு. இது கொத்து பீர்க்கன். இன்னொரு புடலங்காய். அங்கே 2 புடலங்காய் இருக்குது. இதோட இந்த தொட்டியில் பாவக்காய் வந்துட்டுருக்கு. இதில் ஒரு புடலங்காய். துளசி, முள்ளங்கி எல்லாம் வருது. இது தக்காளி. இது செம்பருத்தி. காலையில் பூத்துருக்கு. டெய்லி சாமிக்கு பூ கிடைக்கும் எப்படியும். இது கருந்துளசி. இது திருநீற்று பச்சிலை. இது தொட்டா சிறுங்கி. இது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் அப்படி தொட்டோன்னு அப்படியே சுருங்கிடும் இலை. அதோட பூ. ஓமவல்லி, மூலிகைகள் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் கத்திரிக்காய் பூத்துருக்கு. இங்கே ஒரு காய் இருக்குது. கத்திரிக்காய். எல்லாம் கத்திரிக்காய் தான். இது பிரண்டை. பிரண்டை. இது இலை பிரண்டை. இது வெள்ளரிக்காய். இந்த இடத்துல இது கத்தாழை இருக்கு. இந்த இடத்துல மல்லிகைப்பூ. இது மாமரம். எப்போ காய்க்கும் தெரியல, வளர்ந்துருக்கு. இது அவரை வளர்ந்து பூத்துருக்கு. நல்லாயிருக்கும். இது காஸ்மாஸ். இது லெமன் கிராஸ். இது கொய்யா இலைக்காக வச்சுருக்கோம். இது செவ்வரளி. இந்த வருஷம் பூக்கலன்னும். இனிமே தான் பூக்கும். இது நிறைய ஜாதி மல்லி பூத்துருக்கு. இது கோவக்காய். நிறைய காய்ச்சிது. ஆக்சுவலாக ஒரு 3-4 கிலோ எடுத்துட்டேன். இது இப்போ கொஞ்சம் காய் இருக்கு. இப்போ இது அத்தி பழம் வச்சுருக்காங்க. அத்தி காயெல்லாம் இருக்குது. இது அவரைக்காய். நல்லா படர்ந்து வந்திருக்கு. நவம்பர் மாதம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். இது முருங்கைக்கீரை வரிசையாக வச்சுருக்கேன். இது எக்ஸோரா பூ. இந்த இடத்துல கத்திரிக்காய் நிறைய வச்சுருக்கோம். நிறைய கத்திரிக்காய். இது வெண்டைக்காய் நிறைய வச்சுருக்கோம். ஒரு 10-15 செடி நிறைய. டெய்லி ஒரு 2-3 நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தரையாவது 6-7 காய் கிடைக்கும். ஒரு 10-15 செடி வச்சுருக்கோம். இது வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. வெள்ளரிக்காய் வச்சிருக்கு. தக்காளி வரிசையாக இருக்குது. காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் காய் இது இருக்கு. இங்கே ஒரு காய் இருக்குது. இது மேரிகோல்டு. பாலினேஷனுக்காக வச்சோம். நல்ல நிறைய பூத்துருக்கு மேரிகோல்டு. வெண்டைக்காய் விதைக்கி விட்டேன். நல்ல பெருசாக இருக்குது. இது கருவேப்பிலை. இது அல்மேண்டா. மஞ்சளாக இருக்கு பூ. அவ்வளோதான் உங்களோட டெரஸ் கார்டன் tour over. I think all of you will enjoy it. Thank you.